வெல்கம் டு சினிமைக் சேனல். இந்த வீடியோ நம்ம எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம இந்தியாவில் ஒரு டாப் 4 மூவிஸ் பற்றி பார்க்க போகிறோம். இது டிஃப்ரெண்ட் ஜேர்னரில் இருக்கும், ஹாரர் மிக்ஸ் பண்ணதாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், எக்ஸ்பெரிமெண்டலான ஃபிலிம்ஸ் இது எல்லாமே. இது பார்க்கவும் நல்லாயிருக்கும். அது பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐகானை கிளிக் பண்ணி விட்டுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த லிஸ்ட்டில் நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற படம் பேர் வந்து தும்பாடு. இந்த படம் வந்து 2018 ரிலீஸ் ஆச்சு ஹிந்தியில். ஆனால் தமிழ் டபுளாக அவைலபிளாக இருக்குது நெட்ஃப்ளிக்ஸில், அமேசான் ப்ரைம்லேயும் இருக்குன்னு நினைக்கிறேன் நான். இந்த படத்தோட ஒன்லைன் என்னென்னா, தும்பாடுன்னு ஒரு ஊரில் அஸ்தர்னு ஒருத்தர் இருக்கிறான். அது வந்து அவனுக்கு வந்து கோல்டு மேலே ரொம்ப வெறியாக இருந்திருக்கும். கோல்டு வேணுன்ட்டு அதால் எல்லா கடவுளும் சேர்ந்துட்டு அவனுக்கு ஒரு சாபம் விட்டுறாங்க. உனக்கு காசு இருக்கும், ஆனால் உனக்கு பசி எடுத்துக்கிட்டே இருக்கும், எவ்வளோ சாப்பிட்டாலும் சரி அந்த மாதிரி சொல்லிடுவாங்க. இது தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஹீரோ வந்து அந்த தும்பாடுக்கிட்டேருந்து காயின் எடுத்துகிட்டு இருப்பார். இவர் தேவைப்படுமோ அதுக்கு சாப்பாடு போட்டு இது தெரிஞ்ச ஒரு நாள் கழித்து இதை ஃபாலோ பண்ணிட்டு இன்னொருத்தன் வந்துடுவான். அதுக்கப்புறம் இந்த ஸ்டோரி என்னாச்சுன்னா மீதி கதையாக இருக்கும். இது கதையாக ஒரு சூப்பரான கதை. தமிழ் டப்பு இருக்குது, தமிழ் டப்பிங் சூப்பராகவும் இருக்கும், நல்லாயிருக்கும் இது கதை. இது வேறு ஒன்லைன் தான், இன்னும் நிறைய மீதி ஸ்டோரி நிறைய இருக்குது அதில். லாஸ்ட்டில் ஒரு பயங்கரமான ட்விஸ்ட்டோடு முடிச்சிருப்பாங்க. அந்தளவுக்கு சூப்பரான கதை இந்த தும்பாடு. இது 2018 வந்து இந்த படம் பர்ஃபார்ம் பண்ணலைனாலும் இப்போ ரீலீஸ் பண்ணப்போ நல்லா ஓடிச்சுது. தமிழ் டப்பும் நல்லாயிருக்கு. இந்த டைம் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு சீன் ஆட் பண்ணியிருக்காங்க. தும்பா 2 வரப்போகுதுன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம். செக் பண்ணி பாருங்கள். இந்த படத்தை நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது, அமேசான் ப்ரைம் வீடியோவில் இருக்குது. இந்த லிஸ்ட்டில் நம்ம செகண்டாக பார்க்க போகிற படம் பேர் வந்து புத்த காலம். இந்த படத்தோட ஸ்டோரி என்னென்னா, நம்ம ஹீரோயினோட அம்மா, ஹீரோட அம்மாவோட அம்மா இருப்பாங்க. அவங்க வயசானவங்க. ஹீரோ வந்து ஒருத்தர் லவ் பண்ணிட்டுருப்பார் ஒரு பொண்ணை. அவங்களுக்கு கொஞ்சம் சண்டை வந்துகிட்டே இருக்கும். ஹீரோக்கு வந்து மைண்ட் ரொம்ப அப்செட்டாகவே இருக்கும். அவர் மைண்டில் ஏதோ ஒரு இல்லாத யோசிச்சுட்டே இருப்பார். அந்த பாட்டி வந்து தூங்காமல் நடந்து இவங்க ரூம் கிட்ட நின்றுப்பாங்க. இவங்க திரும்பி தூக்கிட்டு போய் வீட்டில் விட்டுருப்பாங்க. இந்த மாதிரி நடந்துகிட்ருக்கவங்க வீட்டில் அவங்களுக்கு வந்து யாரோ பார்க்குற மாதிரி பேசுகிற மாதிரி ஃபீல் ஆகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து அவங்க பாட்டி இறந்துடுறாங்க. அந்த இறந்த அன்றைக்கி நைட்டு அவங்கள அது போல் வச்சுட்டு அதுக்கப்புறம் இவங்க ஹீரோ வந்து நார்மல் லைஃபுக்கு போகிறாங்க. அப்போ போகும்போது அவங்க பாட்டு ரூமில் சவுண்ட் வந்துக்கிட்டே இருக்கும். என்னதுன்னு இவர் போய் பார்த்தா எதுவுமே இருக்காது. கேட் ஆடுறது, ஒரு கண்ணாடி கீழே விழுற மாதிரி, இந்த மாதிரிலாம் நடந்துகிட்ருக்கும். இது என்னதான் ஆச்சுன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது தான் ஒரு முக்கியமான ட்விஸ்ட் ரிவீல் பண்ணுவாங்க. அதுக்காக இந்த படத்தை பார்க்கலாம். நைட்டில் பார்க்க தவிர்த்துக்கோங்க. ஒரு சில பேர் யார் ரொம்ப போல்டாக இருக்காங்க அவங்க மட்டும் பார்த்தா போதும். ஏன்னா ரொம்ப இதாக இருக்கும் இந்த படம். ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பெரிமெண்டலான ஃபிலிம். இதுவும் மலையாளத்தில் இருக்குது, சோனி லைவில் இருக்குது. இந்த படம் செக் பண்ணி பாருங்கள். ஒர்த்தாக இருக்கும் இந்த படம். இல்லை நம்ம தேர்டாக பார்க்க போகிற படம் பேர் வந்து குமாரி. இது வந்து 2022 வந்துச்சு. நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது. நம்ம ஐஸ்வர்யா தான் நினச்சிருக்காங்க லீட் ரோலில். இந்த படத்தோட நான் ஸ்டோரி சொல்லலை, படத்தோட ஒன்லைன் மட்டும் சொல்கிறேன். இந்த படத்தில் என்னென்னா, நம்ம ஹீரோயினுக்கு ஒரு குழந்தை பிறக்கும். அந்த குழந்தை வந்து இவங்க ஹஸ்பண்டே கொலை பண்ண ட்ரை பண்ணுவார். ஏன் அவங்க கொலை பண்ண ட்ரை பண்ணாங்க, எதுக்கு பண்ணுறாங்கன்னு தான் மீதி கதை. இது மித்தாலஜிக்கலான ஒரு படம், சூப்பராக இருக்கும். தும்பாடு மாதிரி நல்லாயிருக்கும் இந்த படம். அவ்வளோ அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோராக இருக்கட்டும் சரி, ஸ்க்ரீன் பிளேயாக இருக்கட்டும் சரி, ஸ்டோரிலாம் பிரித்து எடுத்துருப்பாங்க மலையாளத்தில். இது தமிழில் இருக்கான்னு தெரியல, ஆனால் மலையாளத்தில் சப்டைட்டிலோட இருக்குது. செக் பண்ணி பாருங்கள். கிளைமேக்ஸும் நல்லாயிருக்கும் இந்த படத்தில். ஸ்டோரி தான், இந்த ஸ்டோரியுமே தான் மெயின். நல்லாயிருக்கும் இந்த ஸ்டோரி. செக் பண்ணி பாருங்கள். இந்த லிஸ்ட்டில் நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிற படம் பேர் வந்து புல்புல். இந்த படம் வந்து ரொம்ப ஹாரர் கலந்த படமாக இருக்கும். சூப்பராக இருக்கும் இந்த படம். யாருக்கெல்லாம் ஹாரர் மிஸ்ட்ரி ரொம்ப பிடிக்குமோ அவங்களாம் முக்கியமாக பார்க்க வேண்டிய படம் இது. ஹிந்தியில் வந்துருக்கு. இது நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது. ஸ்டோரி வைஸும் நல்லாயிருக்கும், படமும் நல்லாயிருக்கும். ஃபுல் ஹாரர் கதையாக இருக்குது. என்னென்னா, அந்த ராஜ்யத்தில் வந்து ஒரு ஹீரோயின் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து மிஸ்ட்ரியானதெல்லாம் நடந்துகிட்ருக்கும். அந்த டைமில் வந்து ஒருத்தன் படிச்சுட்டு அந்த பையன் வந்து அங்கே போவான். அதுக்கப்புறம் போனப்புறம் அவனுக்கு என்னாச்சு, யார் அந்த பேய் எப்படி சுற்றுச்சு அப்படின்னு தான் மீதி கதையாக இருக்கும். இது கதையாக பார்க்கும்போது கொஞ்சம் பழைய கதை மாதிரி தான் இருக்கும். ஆனால் படம் எடுத்திருக்க விதம் நல்லாயிருக்கும். ஹாரர் சீன்ஸ்லாம் ரொம்ப பயங்கரமாக இருக்கும் நைட்டில் பார்க்கும்போது. செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.